நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எபிசோடன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம எட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அவசரமாக அமெரிக்கா ஓடிய பாகிஸ்தான் அமைச்சர்கள் இந்தியா மீது தாக்குதல் தொடுக்க திட்டமா? முசாட்டிக் மாலிக் அப்படின்ற ஒரு பாகிஸ்தான் அமைச்சர், முக்கியமான ஒருத்தர். அவர் பேசின வீடியோ இணையதளத்தில் செமையா வைரல் ஆகிட்டு இருக்கிறது. அமெரிக்காவில் போய் அவர் பேசின மேட்ரு தான் வைரல் ஆகிட்டு இருக்குது. அப்படி என்ன அமெரிக்காவில் போய் அவங்க பேசினாங்க, அமெரிக்காவில் பேசப்பட்ட விஷயத்தை வைத்து இந்தியாவில் தாக்குதல் தொடுக்க போறாங்களா என்ற அச்சம் ஏன் ஏற்படுகிறது அப்படின்ற விஷயத்தை விரிவாக பார்த்து விடலாம். ஆனால் ஆக்சுவலாக நான் இன்னைக்கு வேற ஒரு டாபிக் பற்றி தான் பேசலாம்னு நினைச்சேன். கிரேட்டர் தன்பத்தா சமூக ஆர்வலர், சுற்றுச்சூழல் ஆர்வலர், புவி வெப்பமாதலை தடுக்கக்கூடிய ஆர்வலர் அப்படின்னு அடையாளப்பட்ட கிரேட்டர் தன்பத்தா அவர்கள் காசா பகுதிக்கு உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதற்காக வந்தாங்க. ஆனால் இஸ்ரேலானது அதை தடுத்து நிறுத்தி அவங்க திருப்பி அனுப்பி போட்டாங்க. மனிதாபிமான உதவி கூட செய்யக்கூடாது என்று இஸ்ரேல் தடுக்கிறதே. இதை பற்றி மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும், அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்றத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாம் என்று நினைச்சேன். ஆனால் பாகிஸ்தான் தான் நமக்கு முக்கியம். எதிரி எந்த வழி போறானோ அவனை பின்தொடர்கின்ற போதுதான் அவனை வீழ்த்த முடியும். அதனால நேரம் இருந்தா கிரேட்டர் தன்பத்தா அவர்களுடைய மனிதாபிமான உதவியை இஸ்ரேல் ஏன் தடுத்தது அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன். இப்போ பாகிஸ்தான் அமைச்சர்கள் 13 பேர் அமெரிக்கா சென்று இருக்கின்றார்கள். பிலால் புட்டோ சர்தாரி, பெனாசர் புட்டோனுடைய மகன், அவர் தலைமையில தான் 13 பேர் கொண்ட குழுவானது அமெரிக்கா சென்றது. அதுல ஒரு அமைச்சர் தான் பாத்தீங்கன்னா முசாட்டிக் மாலிக். அவர் அமெரிக்கா பாதுகாப்பு அமைச்சருடன், பாதுகாப்பு அதிகாரியுடன் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அதில் ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, வெளிப்படையாகவே இந்தியாவை எங்களால் சமாளிக்க முடியல, அமெரிக்காவிலிருந்து எங்களுக்கு ஆயுதம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கின்றார். என்ன மாதிரி ஆயுதம் என்று சொல்லுகின்ற போது ட்ரோனு, விமானங்கள், ஏவுகணைகள் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு எதிராக தயாரிக்கப்பட்டவை. இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டவை. நாங்கள் அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்கினா தான் ரஷ்யா ஆயுதங்களை முறியடிக்க முடியும். நாங்கள் சைனா கிட்ட வாங்கினோமா, சைனாவும் ரஷ்யாவும் ஒரே தொழில்நுட்பம் தானே, அதனால நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக சைனா ஆயுதங்கள் வேலை காட்டலைங்க. ஆனால் தயவு செய்து அமெரிக்கா எங்களுக்கு ஆயுதம் கொடுக்கணும் அப்படின்னு முசாட்டாக் மாலிக் அவர்கள் அமெரிக்காவில் பாதுகாப்புத்துறை இடத்துல வேண்டுகோள் வச்சிருக்கின்றார். எவ்வளவு பணம் ஆனாலும் பரவாயில்ல, அள்ளி தருகின்றோம், எங்களுக்கு ஆயுதம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப என்ன ஆயுதத்துக்கு அவசியம் வந்தது அப்படின்னு அமெரிக்காக்காரங்க கேட்கறாங்க. அதுக்கு அந்த அமைச்சர் சொல்றாரு, பாகிஸ்தான் அமைச்சர் சொல்றாரு, இந்தியா ஆபரேஷன் சிந்தூர்ல 80 விமானங்கள் 400 ஏவுகணைகளை பயன்படுத்தியது. எங்களை நாசம் செய்திருப்பார்கள், எங்களுக்கு பாதுகாப்பு கவசம் மட்டும் இல்லை என்றால். சோ கடவுள் புண்ணியத்துல நாங்க இந்தியாவிடம் இருந்து தப்பித்திருக்கின்றோம். இந்தியாவுடைய ஆயுதங்கள் அதிகமாக இருக்கின்றது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நவீனமாக இருக்கிறது எங்களால் சமாளிக்கவே முடியல. காலத்துக்கு ஏற்ற மாதிரி போர் முறைகளை இந்தியா கையாளுகிறது. அதனால நவீன ஆயுதங்கள் வேண்டும், நவீன போர் யுக்திகள் வேண்டும், தயவுசெய்து கொடுங்கப்பா அப்படின்னு ஆபரேஷன் சிந்தூர் எப்படி பாகிஸ்தான் மீது அத்துமீறி இந்தியா தாக்குதல் தொடுத்திருக்கிறது, இந்தியாவுடைய நிலைப்பாட்டை அமெரிக்கா ஆதரிக்க கூடாது என்று உலகம் முழுவதும் பிலால் புட்டோ சர்தாரி தலைமையில் இருக்கக்கூடிய 13 பேர் கொண்ட குழுவானது அவங்களுடைய நிலைப்பாட்டை விளக்கத்துக்காக தான் போறாங்க. ஆனா அமெரிக்காவில் மட்டும் ஆயுதம் கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கு எதிராக சண்டையிட்டு விட்டோம், இந்தியாவுக்கு எதிராக வெற்றி பெற்று விட்டோம் என்று அந்த மக்களை ஏமாற்றி கொண்டே இருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் இந்தியா தந்த மரண அடி என்பது பாகிஸ்தான் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ பழைய ஆயுதங்கள், விலை குறைவான ஆயுதங்கள், ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரியான போர் முறைகள்லாம் கிடையாது, நவீனத்துவம் படுத்தினாதான் இந்தியாவை சமாளிக்க முடியும் அப்படின்னு அந்த நாட்டு மக்களுக்கு காட்டுவதற்காகவும் அமெரிக்க ஆயுதங்களை வாங்கிட்டோம்னா இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கலாம், ஸோ நம்ம நாடும் வலிமை பெற்று விட்டது என்று பாகிஸ்தான் மக்களுக்கு காட்டலாம் என்பதற்காக இப்போதான் பார்த்தீங்கன்னா உலக வங்கியிடம் இருந்து கிட்டத்தட்ட $7 பில்லியன் அளவுக்கு வாங்கினான்னு நினைக்கிறேன். ஆசிய வளர்ச்சி வங்கியில் இருந்து 6800 கோடி இந்தியன் ரூபாயில் பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கினா. ஸோ இவ்வளவும் வாங்கி அமெரிக்கா கிட்ட கொடுத்துட்றோம், தயவுசெய்து எங்களுக்கு ஆயுதம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவன் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம மீது தாக்குதல் தொடுக்காமல் இருப்பானா? பாகிஸ்தான் மக்களுக்கு அங்கே ஆளுகண்ட அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வரணும், நம்மளை காப்பாற்றுவாங்க என்ற எண்ணம் வரணும் என்பதற்காக தான் ஆயுதம் வாங்குறோம்.
இந்தியாவை சமாளிக்க வேண்டும், அதற்காக தான் ஆயுதம் வாங்குறமே கண்டு இந்தியா மீது போர் தொடுப்பதற்கு கிடையாது என்று சொன்னாலும் வாங்குகின்ற ஆயுதம் கண்டிப்பாக நமக்கு எதிராக கூர்த்துயிட்டப்படும் அப்படின்னு இந்தியா நினைக்குது. இந்த ஆரம்பத்திலே கிள்ளி எறிய வேண்டும் என்பது இந்தியாவுடைய எண்ணம். இப்போ பாகிஸ்தான் அமைச்சருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அமெரிக்க ஆயுதம் தரப்போதா, இந்தியா தடுக்க போதா என்ற விஷயம் நமக்கு தெரியல. மேஜர் மதன்குமார் தெரியுமா உங்களுக்கு? அவர் ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். பாகிஸ்தான் இந்தியா மீது மீண்டும் தாக்குதல் தொடுக்க போதோ? ஏன்னா பாகிஸ்தான்காரனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக போர்ல களம் இறங்கினால் அவனால் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு இழப்புகளை சந்திக்கின்றான். அப்போ அளவுக்கு அதிகமாக விலை கொடுத்து இந்தியாவிடம் மோத வேண்டுமா? ஆனா இந்தியாவுக்கு எதிராக மோத வேண்டும், ஆனா நம்ம பாதிப்படைய கூடாது. அதற்காக அவன் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றானாம். முதல் தொழில்நுட்பம் எதுன்னு கேட்டீங்கன்னா சைபர் தாக்குதல். நம்முடைய வலைதளங்கள் அத்தனையும் முடக்குவது, கணினி வலை அமைப்பை பார்த்தீங்கன்னா ஆக்ட் செய்வது, இதுதான் பாகிஸ்தானுடைய திட்டமா இருக்கிறது. ஸோ அதற்காக ஒரு குழுவானது கணினி மூலமாக செயல்படுகிறதாம் இந்தியா கண்டறிந்திருக்கிறது. இரண்டாவதாக இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக மாற்றுவது. பாகிஸ்தான் நட்பு நாடு என்ற போர்வில உருவாக்கி மோடிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அப்பாவி இஸ்லாமியர்களை மத ரீதியாக பழிவாங்கும் என்பதற்காக பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கிறது என்ற பொய்யை பார்த்தீங்கன்னா இந்தியா முழுதும் பரப்புவதற்காக பாகிஸ்தான் ஆதரவாளர்களை இந்தியாவுக்குள்ள உருவாக்குகின்ற வேலையை பாகிஸ்தான் பார்க்க இருக்கிறதா? போலி சமூக வலைதள கணக்குகளை உருவாக்கி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாகிஸ்தான் ஆதரவாளர்களை உருவாக்குவது. இதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு பொருட்செலவு ஏற்பட போகுது. ஆனா உயிரிழப்புகளோ கட்டமைப்புகளோ சேதமடைய போறதில்லை. அதனால பணம் எவ்வளவுனாலும் செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கைகூலிகளோ இல்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய கைகூலிகளோ இல்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அரசியல் கைகூலிகளோ பாத்தீங்கன்னா மோடிக்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக பேச வைக்க வேண்டும் என்று களம் இறங்கி இருக்கிறதாம் பாகிஸ்தான். மூன்றாவதாக பாத்தீங்கன்னா சித்தாந்த அடிப்படையில் மனிதர்களை இந்தியாவுக்குள்ள உருவாக்குவது. என்ன சித்தாந்தம் அப்படின்னு பார்க்கும்போது ISIS பயங்கரவாத சித்தாந்தத்தை இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மூல செலவு செய்து அதை திணிப்பது. உங்க எல்லாருக்கும் தெரியும், கோவையில் கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்பாக சிலிண்டர் வெடி விபத்து நிகழ்ந்தது தெரியுமா? அவங்களையெல்லாம் அப்படிதான் பாகிஸ்தான் உருவாக்கிச்சு அப்படின்னு மேஜர் மதன்குமார் அவர்கள் சொல்றார். நாம என்னவோ அமெரிக்காவில் ஆயுதம் வாங்கி இந்தியா மீது தாக்குதல் தொடுக்க போறானோ, அமெரிக்கா சம்மதம் தந்து விடுமோ, இந்தியாவை அடக்கி வைத்திருந்தால்தான் நாம பாத்தீங்கன்னா வியாபாரம் பார்க்க முடியும் இந்தியாவில் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு ஆயுதத்தை அள்ளி கொடுக்க போறாங்களோ என்று நினைக்கின்ற போது ஆயுத போர் என்பது ஏகப்பட்ட இழப்புகளை பாகிஸ்தான் சந்திக்க வேண்டியதா இருப்பதனால நாம வேறு மாதிரியான போர் யுக்தியை பயன்படுத்தும் என்பதற்காக ஒன்று ஹேக்கிங், சைபர் அட்டாக். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர்களை உருவாக்குது. மூன்றாவது பாத்தீங்கன்னா ISIS பயங்கரவாதிகள், தீவிரவாதிகளை உருவாக்குவது, இந்தியாவுக்குள்ள அட்டாக் செய்வது, அதன் மூலமாக இந்தியர்களை கொல்வது. இந்த மூன்று விஷயங்களை பாகிஸ்தான் செய்ய போகுது அப்படின்னு மேஜர் மதன்குமார் அவர்கள் சொல்றாரு. அதனால பாகிஸ்தானை இந்தியா பயங்கரமா கண்காணித்து கொண்டுதான் வருகிறது. மனிதாபிமான உதவிகள் கூட பாகிஸ்தானுக்கு செய்யாம இந்தியா தடை செய்து வைத்திருக்கிறது. எல்லா கம்பெனிகளுக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும். ஆனா தண்ணி, பால், மருந்தகம், ஹாஸ்பிட்டல், தீயணைப்பு, காவல்துறை இவைகளுக்கு மட்டுமே லீவ் இருக்காது. ஏன்னா இவையெல்லாம் அத்தியாவசியம். அந்த விஷயங்களை கூட பாகிஸ்தானுக்கு இந்தியா தர மறுக்கிறது என்றால் பாகிஸ்தான் எப்பேற்பட்ட நாடு என்பதை இந்தியா உணர்ந்தே வைத்திருக்குது. அதனால பாகிஸ்தான் போடுகின்ற எந்த கணக்கும் சரி, எந்த தாக்குதலும் சரி இந்தியா சமாளிக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ கிரேட்டர் தன்பத்தா அதை தான் முதல்ல பேசலான்னு நினைச்சேன். ஆனால் அதுக்குள்ள பாகிஸ்தான் மேட்டர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. கிரேட்டர் தன்பத்தா பொறுத்த வரைக்கும் கப்பலில் நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க. இஸ்ரேல் அரசாங்கமானது தடுத்து நிறுத்திடுச்சு. அதுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் கடல் வழியாக எந்த ஒரு உதவியும் காசா பகுதிக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருக்கணும். கிரேட்டர் தன்பத்தா அவர்களை பொறுத்த வரைக்கும் மனிதாபிமான உதவியின் அடிப்படையில் நிவாரணப் பொருட்களை கொடுக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த கப்பல்களோ அடுத்தடுத்த போட்டோ வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதில் ஆயுதங்கள் வந்தால் என்ன பண்ணுறது? ஏற்கனவே துருக்கிக்காரங்க மனிதாபிமான உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயுதங்களை கொண்டு வந்தானுங்க. 10 பேரை சுட்டு கொன்னோம், படகை முழுகடிச்சோம். அதெல்லாம் கிரேட்டர் தன்பத்தா இருந்ததுனால கடல் வழி அனுமதி இல்லை என்று தெரிந்த பிறகும் விளம்பரத்துக்காகவும் இன்ஸ்டாகிராம் போட்டோக்காகவும் பார்த்தீங்கன்னா நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க. பெரிய போட் எடுத்தாந்துட்டாங்களாம். காசா மக்கள் பசி இல்லாமல் சாப்பிடுவாங்க அப்படின்னு சீன் போடுறாங்க.
ஆனால் ஒரு லாரியில வருகின்ற நிவாரண பொருட்களை கூட அவங்களால கொண்டு வர முடியல. கடல்ல, போட்ல, அப்புறம் அவங்களை எப்படி அனுமதிப்பது? மனித உரிமை ஆணையமானது ஒரு நாளைக்கு 11 லட்சம் பொட்டலங்களை உணவு கொடுக்கிறது. நாங்க என்ன தடுத்து நிறுத்திட்டோமா காசா பகுதிக்குள்ள? எகிப்து வழியாக ஒரு நாளைக்கு 600 லாரிகளை உணவுப் பொருட்களை அனுமதிக்கிறோம். நாங்க என்ன அதை தடுத்துட்டுமா? தரை வழியா வாங்க, கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னா கிரேட்டர் தன்பத் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடல் வழியாக தான் வருவேன் அப்படின்னு சொன்னா மொத்தமாக விளம்பரத்துக்காக செய்யப்படுவது. இரண்டாவது, பயங்கரவாதிகளுக்கு வழி இருக்குது, இந்த வழியா போனா காசா பகுதியை அணுகலாம், இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுக்கலாம் என்று வழிகாட்டுற மாதிரி இருக்குது. அதனால தான் நாங்க அவங்கள அனுமதிக்கவே இல்லை. காசா மக்களை பொறுத்த வரைக்கும் கிரேட்டர் தன்பத்தா சொல்ற மாதிரி நாங்க நடந்து கொள்ளவில்லை. அப்படி என்ன கிரேட்டர் தன்பத்தா அவர்கள் சொன்னாங்கன்னா, இருக்கின்ற குறைவான உணவை வச்சு வாழ்ந்தா வாழுங்க, இல்லைன்னா செத்து போங்க அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது. அதனால அதை தாண்டி நாம அவங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அப்படின்னு கிரேட்டர் தன்பத் அவர்கள் சொல்றாங்க. ஆனா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஐநா உதவி பண்ணவே இல்லையா? மனித உரிமை ஆணையங்கள் உதவி பண்ணவே இல்லையா? அண்டை நாடுகள் எல்லாம் உதவி பண்ணவே இல்லையா? ஒரு நாளைக்கு 600 லாரி போவே இல்லையா? போயம்மா, எங்கன்னா போய் சீன் போடு, இஸ்ரேல்ல சீன் போடாது. அதெல்லாம் இருக்கட்டும் தாயே, திடீர்னு ஒரு இரவு ஏவுகணை தாக்குதல் தொடுத்து 1200 பேரை இஸ்ரேல்ல சுட்டு கொண்டாங்க. அப்போதெல்லாம் நீ கண்டனம் தெரிவிச்சியா? இரக்கம் தெரிவிச்சியா? 243 பேரை பிணை கைதிகளா புடிச்சு போனாங்களே, அப்பெல்லாம் எங்கம்மா இருந்த கிரேட்டர் தன்பத்தா? எங்க நாட்டுக்காகவோ எங்க மக்கள் கொல்லுகின்ற பொழுது நீ எங்க போன நீ அப்படின்னு இஸ்ரேல் ஆனது கேள்வி கேட்குது. உடனடியாக கிரேட்டர் தன்பத் அவர்களை பொறுத்த வரைக்கும் 1200 பேர் உயிரிழந்தார்கள் என்று சொல்கின்றாயே, உன் நாட்டு மக்களுடைய வலி என்று சொல்கின்றாயே, ஆனா காசாவில் இதுவரைக்கும் 56,000 பேரை கொன்று இருக்கின்றாய். குழந்தை, குட்டி, ஹாஸ்பிட்டல், பள்ளிக்கூடம் எதுவும் பார்க்காம தாக்குதல் தொடுத்திருக்கிற. நீ நியாயப்படுத்தாத, நீ அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டர் தன்பத் அவர்கள் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அரசாங்கத்துடன் மோதி இருக்கிறாங்க. சோ மொத்தத்துல இஸ்ரேல் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் காசா பகுதிக்குள்ள எங்க கண்ணில் இருந்து தப்பித்து எவனும் மனிதாபிமான உதவி, உணவுப் பொருட்கள் என்ற போர்வையில் கூட எவனும் வந்துடக்கூடாது. உணவா நாங்க எல்லாவற்றையும் பார்த்துக்கிறோம், நீங்க வர வேணாப்பா. அப்படியே உணவு கொடுப்பதா இருந்தா எங்க கோஸ்ட் கார்டு இருக்குது, அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க திரும்பி போயிட்டே இருங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போட்டை ஆய்வு செய்த பிறகு திருப்பி அனுப்பியிருக்குது இஸ்ரேலிய அரசாங்கம். இஸ்ரேல் சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கு இல்லையா? வினைகள் எப்போதும் சின்னதாக தான் இருக்கும், ஆனா எதிர்வினைகள் ரொம்ப பெருசா இருக்கும். காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் மீது சின்னதா தாக்குதல் தொடுத்தாங்க. ஆனா இஸ்ரேல் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய காசா மக்கள் அத்தனை பேரும் காலி பண்ணி தான் விடுவாங்க போல இருக்குது. சரி, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.